ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஆரி டீசல் வண்டி. இது வந்து சின்ன ராஜா அப்படிம்பாங்க. பஜாஜ்லேயே ரொம்ப சின்ன வண்டி. இந்த வண்டியில் வந்து டீசல் இன்ஜினோட ஐடிலிங் ஸ்பீடை வந்து எப்படி கூட்டி குறைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோ பாருங்கள். இந்த ஐடிலிங் ஸ்பீடு வந்து நம்ம கூட்டி குறைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே ஆஃப் ஆகுது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கூட்டி வைக்கலாம். அதாவது ஓவர் ரேசிங் இருக்கிறவங்க குறைச்சி வைக்கலாம். ரெண்டு இதையுமே எப்படி சேருது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 12/3 ஸ்பேனர் இருந்தாலே நம்மளுக்கு போதும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வண்டி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கலாம். நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். கீ ஆன் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பின்னாடி வந்துட வேண்டியதான் டேரக்டா. இதுல இருந்தா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வண்டியோட த்ராட்டில் ஸ்பீடை கூட்டக்கூடியது. டீசல் இன்ஜினை பொறுத்தவரை பெட்ரோல் இன்ஜின்லயும் இதே மாதிரி தான் வரும். இதை வந்து ரொம்ப சிம்பிள் மெக்கானிசம்ல கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா 12ஆம் நம்பர் நட்டு போல்டு, இது ரெண்டையும் லூஸ் அண்ட் டைட் பண்றது மூலமா நம்ம ஐடிலிங் ஸ்பீடை கூட்டி குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. 12ஆம் நம்பர் ஸ்பேனர் இந்த நட்டை ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணணும். அந்த நம்பர் நட்டை லூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த போல்ட் வந்து உள்ள நிற்க போகும்போது இன்ஜினோட த்ராட்டில் வந்து குறையும், ஆர்பிஎம் குறையும். பாருங்க, வைப்ரேஷன் ரொம்ப இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு ஆடுது. இந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி வச்சனா வண்டியோட இன்ஜின் புஷ் எல்லாம் தோலி முடிச்சு போயிடும். இந்த மாதிரி புஷ்லாம் அடி வாங்கிடும். அதே மாதிரி ரொம்பவும் கூட்டி வைக்கக்கூடாது. பாருங்க, ஆப்போசிட் சைடில் இருக்கும்போது இந்த மாதிரியும் வச்சு ஓட்டக்கூடாது. நம்மளுக்கே நார்மலா தெரியும். இதுதான் நார்மலு. இந்த பொசிஷன்ல வச்சு இதை டைட் பண்ணிட வேண்டியதான். எப்படி கூட்டி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஓட்டுற நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.